வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 fourth sum. If a, b are real, then show that the roots of the equations, இதான் ஈக்குவேஷன்ஸ் என்னது, a minus b x square minus 6 a plus bx minus 9 a minus b equal to 0 are real and unequal. ஓகேவாம்மா? இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பாருங்கள், எக்ஸசைஸ் 3.13 fourth sum. a மற்றும் b மெய்யெண்கள் எனில் a மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 a ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 9 a மைனஸ் பி ஈக்குவல் டு 0 இன் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை என நிரூபிக்கன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? மூலங்கள் வந்து சமம் இல்லை, மெய் மற்றும் சமம் இல்லை. ஓகேவா? இப்போ என்னென்னா, முதல்ல வந்து கிவ்வனை வந்து எழுதிக்கிடும். a minus b x square minus 6 a plus b x minus 9 a minus b equal to 0. இப்போ மூலங்கள் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதான் அந்த ஃபார்முலா, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இதிலேருந்து ஏபிசி வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் உள்ளதான் ஏ வேல்யூ. அப்போ என்னது, ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அப்படி தானம்மா? ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அடுத்து பி, ஏ வந்து என்னது, ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. பி வந்து என்னது, இந்த எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் 6 a ப்ளஸ் பி. பி ஈக்குவல் டு என்னது, மைனஸ் 6 a ப்ளஸ் பி. சியோட வேல்யூ என்னது, சியோட வேல்யூ மைனஸ் 9 a மைனஸ் பி. மைனஸ் 9 a மைனஸ் பி. இப்போ ஏபிசி வேல்யூஸில் கண்டுபிடிச்சிட்டோமா, அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி ஸ்கொயர் என்னது, மைனஸ் 6 a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். பி ஸ்கொயர் மைனஸ் 4. ஏயோட வேல்யூ என்னது, ஏ மைனஸ் பி. சியோட வேல்யூ என்னது, மைனஸ் 9 a மைனஸ் பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்கள், 36 a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ், இங்கே பாருங்கள், மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ். 4 ஸ்டார் 9 வந்து என்னது, 36. இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி எல்லாம் பவர் 1. ஓகேம்மா? இப்போ இங்கே பார்ப்போம். 36 போட்டு இது ஃபுல்லாக நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 36. 36க்கு என்னமா வரும், பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே. இங்கே பாருங்கள், பவர் 1 1 1 ப்ளஸ் 1 2. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ 36 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 36 பி ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஏபி ப்ளஸ், இங்கே பாருங்கள், இந்த 36 இது நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 36 பி ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஏபி. இப்போ உள்ளே கொண்டு பெருக்குங்க. 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 36 பி ஸ்கொயர். ஓகேவாம்மா? இங்கே பாருங்கள், மைனஸ் 72 ஏபி. ஏதாவது கேன்சல் இருக்கா? இங்கே ப்ளஸ் 72 மைனஸ் 0 ஆயிடுது. இங்கே பாருங்கள், 32 ஏ ஸ்கொயர் 36 ஏ ஸ்கொயர் 36. அப்போது தட் இஸ் 72 ஏ ஸ்கொயர். 36 பி ஸ்கொயர் 36 பி ஸ்கொயர் தட் இஸ் 72 பி ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 72 என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ டெல்டா பாருங்கள், டெல்டா வந்து 72 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதோடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கணும். கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0. என்ன பாருங்கள், ஏக்கு வந்து 1 போடுங்க. ஏக்கு வந்து மைனஸ் போட்டாலுமே இது பாசிட்டிவாக தான் வரும். பிக்கு வந்து மைனஸ் வேல்யூ போட்டாலும் பாசிட்டிவ். இல்லை எந்த வேல்யூ போட்டாலுமே என்ன செய்யும், கண்டிப்பாக பாசிட்டிவ். அப்போது
பாசிட்டிவோட இன்ட்டு 72 கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ டெல்டா மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. ஸோ மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. மூலங்கள் என்னது? மெய் மற்றும் சமமில்லை. ஓகேவா? நீங்கள் என்ன செய்யணுமா, இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம இந்த கிவனை வந்து நம்ம எழுதி கொடுக்கணும். எழுதிட்டு டெல்டா மூலங்களை வந்து சொல்கிறோம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போது மூலங்கள் அப்படின்னாலும் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலா தான். இதில் வந்து ஏபிசி வேல்யூஸ், இதுலேருந்து ஏபிசி வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி என்ன செய்கிறோன்னா, இதில் பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அவ்வளோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி 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 நம்ம கொண்டு வரோம். அதில் வந்து 72 இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், இதில் என்ன நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும். அப்போ டெல்டா மஸ்ட் பி 0 கிரேட்டர் தென் 0. அப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. ஓகேவாம்மா? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், மேக்ஸ் வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி படிக்கணும். சரியாம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேணும்னா சொல்லுங்கம்மா. 24 ஹவர்ஸில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் நைட்டு வந்து 7 to 9க்கு லைவ் டியூஷனாகவும் வர்றேன். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் இருப்பாங்களாம்மா மாணவர்கள், அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கம்மா, அவங்களும் படிக்கட்டும். ஓகேவாம்மா? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் லிங்க் கொடுக்கமா, நீங்கள் அங்கே போய் என்ன செஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட்னா, யூடியூப் விளம்பரமே வராது. ஒன்லி மேக்ஸ் தான். எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒழுங்காக அழகாக மேக்ஸ் படிக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.